மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ ஆண்களுக்கு ஐயா எனக்கு ஆண்மை குறைவு பலகீனமா இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வழிகள் நான் சொல்றேன். இதை நீங்க பின்பற்றினால உங்களுக்கு ரகசியம், அதாவது ஆண்மை பலப்பட, விந்து பலப்பட, நீண்ட நேர உடல் இன்பம் பெற என்ன செய்வது? அரிய மருந்துகள் ஒரு 5-6 சொல்லுங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, முருங்கை மரத்தோட பிசின், முருங்கை பிசின்னு ஒரு பிசின் இருக்கு. பிசின் பல பிசின் இருக்கு. அதில் முருங்கை பிசின்னு ஒன்று இருக்கு, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த முருங்கை பிசின் வாங்கி பாலை நல்லா காய்ச்சி, முருங்கை பிசினை நல்லா காய்ச்சி கொடுப்பாங்க அவங்க. அதை உடச்சி வச்சுக்கோங்க, நல்லா தூள் மாதிரி வச்சுங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் படுக்க போகும்போது இரவில் அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு படுத்துருங்க. ஆனால் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணணும். அதில் எப்போதுமே 2 ஏலக்காய் தட்டி போட்டுணும். போட்டு பனங்கள் கண்டு போட்டு தான் குடிக்கணும், வெள்ளை சீனி பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இது சாப்பிடும்போது சாப்பாட்டில் புளி ஆகாது. புளி சாப்பிட்டீங்கன்னா விந்து குற்றம் ஏற்படும். இது சாப்பிடும்போது புளி சாப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லாம் சாப்பிடலாம். அதே மாதிரி பாவக்காய் சாப்பிடக்கூடாது, அகத்திக்கீரை ஆகாது. பாவக்காய், அகத்திக்கீரை, புளி, இந்த 3ஐயும் நீக்கணும். அப்போ நான் சொல்கிற இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிலையை நீங்கள் பெறலாம். ரைட், இது ஒரு விஷயம். 2வது, தினமும் சின்ன வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, இது பெருசாக நீங்கள் பாலை காய்ச்சி அதை காய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. வெரி சிம்பிள். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொட்டுக்கடலை இருக்குல்ல, அந்த பொட்டுக்கடலையோட மிக்ஸ் பண்ணி அரைச்சிடணும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் போதும், இல்லாட்டி ஒரு 20 கிராம், அந்த அளவுக்கு, அந்த ஈக்குவலா. அதுல வெள்ளை பூண்டு, எப்படி வெள்ளை பூண்டு ஒரு 5 பூண்டு. இது சட்னி. நல்லா நிறைய, பாதிக்கு பாதி வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா நிறைய, பச்சை வெங்காயம் தான் சொல்றேன் நான், வணக்கலாம் கூடாது. அதுல ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, அதுல வெள்ளை பூண்டு ஒரு பூண்டு, முழுசா ஒரு பூண்டுனா ஒரு 5 பல்லு, 5 பல்லு பூண்டு. அதுல எல்லாம் பச்சையாதான். கறிவேப்பிலை வச்சு உப்பு போட்டு, மிளகாய் காரத்துக்கு நீங்க மிளகாய் வச்சுங்க, அது ஒன்றும் தப்பே கிடையாது. மிளகாய் வச்சுக்கலாம். மிளகு உங்களுக்கு பிடிக்காது, மிளகாய் வச்சுக்கோங்க. மிளகானா வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பர் சட்னி. உப்பு போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதை நல்லாவே சாப்பிடுங்க. இட்லிக்கு நிகராக 2 இட்லிக்கு இந்த சட்னி அடிங்க தினமும். 48 நாள் காலை உணவு இந்த மாதிரி சட்னி, இட்லி. இப்ப இட்லி செரிமானம் ஆகுமா சார்? நீங்க இட்லி வேண்டாமீங்களே, இதுக்கு செரிமானம் ஆகும். அப்படி இல்லைன்னா இட்லி சாப்பிடணும் அவசியம் இல்லை, இட்லி தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. காலையில சோறு பொங்கி கூட சோத்துல பிணைஞ்சு நீங்க சாப்பிடலாம். இதை விட சோத்துல பிணைஞ்சு ஒரு கவளம் நெய் விட்டு பசு நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா பெரிய அபாரமான ஆற்றல். வயகாரானா என்ன வயகாரா அப்படி போயிடும். சரியா? இது ஒரு விஷயம். இதெல்லாம் வெரி சிம்பிளான விஷயம். சரி, அப்புறம் என்ன சார் பண்றது? ஒண்ணுமே தெரியல. காலையில இன்னொரு விஷயம் சொல்றேன். காலையில எழுதுறீங்க, ஒரு பச்சை பூண்டு, 3 பல்லு பூண்டு, 3 பல்லு பூண்டை உரிச்சுக்கணும் பச்சையா. நல்லா கழுவத்துல போட்டு நல்லா இடிச்சிடணும். 5 மிளகு, அதுல 3 பல்லு பூண்டு, 5 மிளகு, 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சிடணும். நல்லா இடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் மாதிரி ஆயிடும். அப்படியே கொலன்னு ஆயிடும். அதை அப்படியே எடுத்துடணும். அப்படியே எடுத்துட்டு இதில் பச்சை நெய், பசு நெய் அதை விட்டு கலக்கணும்.
அதை அப்படியே சாப்பிடணும், வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இது ஒரு வகையான இது. அதே மாதிரி இது ஒரு வகையா 3 மிளகு, 1 ஸ்பூன் கருஞ்சீரகம். எப்படி? 3 மிளகு, ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் நல்லா தூள் பண்ணிடணும். அதை அந்த தூள்ல காலைல வெறும் வயிற்றுல தேன்ல குழப்பி சாப்பிடணும். 42 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். இது காலை இரவு அப்படி சாப்பிடணும். கருஞ்சீரகத்தையும் மிளகையும் தூள் பண்ணிடணும். எவ்வளவு மிளகு அப்படின்னா சும்மா 1/2 ஸ்பூனு கருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். கொஞ்சம் பெரியவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 5 மிளகு வச்சுக்கோங்க. 5 மிளகு எடுத்துங்க. 5 மிளகு, 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம் இதை தூள் பண்ணி, பொதுவாகவே ஒரு 50 கிராம் கருஞ்சீரகத்தை தூள் பண்ணிங்க. மிளகு பொடியை தனியாக வச்சுங்க. இதில் 1/2 ஸ்பூன் அதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது ரெண்டையும் தேனில் குழப்பிங்க. காலையில் வெறும் வயிற்றுல தேனில் சாப்பிடுங்க, நைட்லையும் தேனில் சாப்பிடுங்க. இது வயாகாராவாக வேலை செய்யும். சரியா? வயாகரா இதுதான் நம்ம தமிழ் வயாகரம். அப்படி வேலை செய்யும். சரி, அடுத்து ஒரு வகை ரொம்ப சிம்பிளான வகை தான். வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா? வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை என்ன செய்யணும்னா, வாழைப்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிட்டு நரம்பெல்லாம் எடுத்துட்டு, உள்ள இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டு, வாழைப்பூவை ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ, ஒரு ஆளுக்கு சொல்றேன். அதே அளவு கொண்டைக்கடலை, வடைப்பருப்பு. நான் சொல்றது பட்டாணி பருப்பு இல்லை, வடைப்பருப்பு. வடைப்பருப்புனா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க இதில் குழப்பிக்க கூடாது. அந்த காலத்துல வடைப்பருப்புனே ஒன்று இருக்கு. கொண்டைக்கடலையிலிருந்து வரக்கூடியது. அதாவது பொட்டுக்கடலைய பச்சையா எடுத்துட்டா அதான் பருப்பு. ஆனா இப்போ என்னன்னா பட்டாணியவே இன்னைக்கு வடைப்பருப்புன்னு சொல்லி அதுல வடை போட்டுட்டு இருக்கீங்க. அது கிடையாது. வடைப்பருப்பு, பழைய வடைப்பருப்பு. அது ஒரு கைப்பிடி. இந்த வாழைப்பூ ஒரு கைப்பிடி. ரெண்டையும் நல்லா அரைச்சிடணும். இதுல 3 பூண்டு வச்சிடணும் உள்ள. இத தினமும் இதை வடையா போட்டு சாப்பிட்டாலும் சரி, அடையா போட்டு நீங்க தோசைக்கல்ல அடையா போட்டு சாப்பிட்டாலும் சரி, அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவ்வளவு சுவையா இருக்கும். அந்த உப்பு சேர்த்துங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். அதுல நெய் விட்டு நீங்க பண்ணிக்கலாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது ஒரு சிறந்த வயாகரால். 48 நாள் சாப்பிடுங்க, உடல் முறுக்கேறும். அது மட்டும் இல்ல, கிட்னி கூட பலமாயிரும். ஏன்னா வாழைப்பூக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. சரி, இது ஒரு விஷயம். 3வது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு. இதுல வேற ஒண்ணும் கிடையாது. கிராம்பும் ஏலக்காயும் கலந்துக்கணும். இதை மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு வேளை வெத்தலை பாக்கு போட்டு அந்த எச்சில, முதல்ல வர எச்சில வெளியே திப்பிட்டு மிச்சத்தை பூரா உள்ள முழுங்கிடணும். மெல்ல மெல்ல மென்னு உடனே முழுகிறது இல்லை, மருந்து இல்லை. வெத்தலாவுக்கு போடுற மாதிரி தான். கேஷுவலா ஒரு 15 நிமிஷம் அது இருக்கும்னா, வெத்தலாவுக்கு போடுறாங்க எப்படி முழுங்குவாங்களோ அது மாதிரி இதை நீங்க செய்யணும். இது ஒரு இயற்கையான வயாகரம். இது திருமணமானவர்கள் அந்த காலத்துல வெத்தலாவுக்கு போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இதுதான். இது ஒரு விஷயம். 2வது இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இதே வெத்தலை பாக்கு இரவிலும் போடணும். படுக்கைக்கு போறதுக்கு முன்னால திருமணமானவர்கள் 2 முறை தாம்பூலம் தரிக்க வேண்டும். இது நான் சொல்லல, வள்ளல் பெருமகனாரே சொல்லியிருக்காரு. இத வெற்றிலை பாக்கு போடுவதை விட சிறந்த தாம்பத்திய உறவுக்கு அற்புதமாக துணை நிற்கக்கூடிய அருமருந்து எதுன்னு கேட்டா தாம்பூலம் தரிப்பதுன்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. ஆக இப்படி வாழ்வியலை பற்றிய மனிதர்களுக்கு சித்தர்கள்லாம் சொல்லிக் கொடுத்த ரகசியங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. அத்தி மரத்துடைய பிசின்னு ஒண்ணு இருக்கு. கடையில கேளுங்க, அத்தி பிசின் கிடைக்குமான்னு கேளுங்க. இந்த அத்தி பிசினை அத்தியை தித்திப்பாக சாப்பிட்டால் முத்திப்பு வினை நீங்கி முழுவதும் சுகமாயின்னு நம்ம சித்தர் பாட்டு. அப்ப அத்தி மரத்துடைய பிசின் கிடைக்குமாங்க? கிடைக்கும். நாட்டு மருந்துகளில் கேளுங்க, அத்தி பிசின் வேணுங்க. ரொம்ப நல்லா அதே மாதிரி நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அது காஞ்சி தான் கொடுப்பாங்க. அதை தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அது 1/2 ஸ்பூன் அதை தேனில் குழப்பி காலையில் இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் காலை எந்திரிச்சோன்னா பல்லு விளக்கிட்டு இது மாதிரி சாப்பிடுவாங்க. இது ஒரு சிறந்த வயாகரம்.
ஏன்னா அத்தி அவ்வளவுமே அதாவது விந்தத்தை உயர்த்தக்கூடிய அரும்பெரும் ஆற்றல் அத்தியில உண்டு. அத்தியை விட ஒரு சிறந்த அற்புதமான, ஏன்னா சுக்கிரனுக்குரிய மரமே அதுதான், அத்தி தான். அந்த அத்தி மரத்தில் அவ்வளோ இருக்கு. அத்தி பழம் நீங்க தான் அத்தி பழம்லாம் சாப்பிட்றீங்களா? அத்தி பிசினுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதை சொல்லிட்டேன். இதை அப்புறம் இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்கு, ரொம்ப சிம்பிள். பேரீச்சம்பழம் இருக்கு. இந்த பேரீச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணணும் நீங்கன்னா, கொஞ்சம் பொறுக்கணும். இதுக்கு உடனே பண்ண முடியாது. விதையை நீக்கிட்டு சுத்தமான பசுனை வாங்கணும். இன்னைக்கு அந்த பேரிச்சம்பழத்தை பூரா விதையை நீக்கிட்டு 2 பிச்சிடணும். ஒரு பழத்தை 2 பிச்சு ஒரு 1/2 லிட்டர் நெய், 1/2 லிட்டர் நெய், 1 லிட்டர் பாட்டில்ல 1/2 லிட்டர் நெய் ஊற்றி ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை 2 பிச்சு அது எந்த அளவுக்கு கொள்ளுமோ அதுக்குள்ள போட்டுடணும். அந்த நெய்யை உருக்கி எண்ணெயா நிப்பாட்டிட்டு அதுக்குள்ள போடணும். சூடா இருக்கும் போதே போட்டுறணும். உள்ள போட்டு அப்படியே விட்டுறணும். எவ்வளவு நாளைக்கு விடணும்? கிட்டத்தட்ட 48 நாள் விட்டுறணும். ஒரு மண்டலம் 48 நாள்ல ரசாயனத்தன்மை, அதுக்குள்ள மருத்துவத்தன்மைகள் மாறும். விந்தாதி கர்ப்பம்னே அதுக்கு பேர். எப்படி? நெய்யில் போட்ட பேரிச்சம்பழத்துக்கு விந்தாதி கர்ப்பம் என்று பெயர். இந்த விந்தாதி கர்ப்பம் நீங்க இவ்வளவுதான் சிம்பிள். இதை என்ன செய்யும், டெய்லி அதாவது ஒரு பேரிச்சம்பழத்தை 2 ஆக்கியிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கணும். அதை ஒரு துண்டை மட்டும் நெய்யோட எடுத்து காலைல வெறும் வீட்டில் சாப்பிடணும். 48 நாள் கழிச்சு பொறுமையா இருக்கணும், திறந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அது ஊறி உதிச்சு நல்லா நிறைய நிற்கும். நான் சொல்றது பெரிய 1/2 லிட்டர் நெய்யை 1 லிட்டர் பாட்டில்ல போட்டு வச்சு அதுல இதையும் போட்டுருங்க. இன்னும் கூட பெருசா போடுங்க, 2 லிட்டர் பாட்டில கூட போடுங்க, தப்பு இல்லை. அவ்வளவு ஊறி உதிச்சு நிற்கும் அது. ஆனா போடும்போது எப்படி போடணும்? நெய்யை உருக்கி காய்ச்சி முருங்கை இலை போட்டு காய்ச்சினா இன்னும் நல்லது. அப்படி காய்ச்சி அந்த காய்ச்சிய நெய் சூடா இருக்கும் பொழுது அதுக்குள்ள அதை போட்டுறணும். வெட்டி இந்த தோலை நீக்கிட்டு பேரிச்சம்பழத்தை தூக்கி உள்ள போட்டுறணும். இது 48 நாள் விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து காலையில இரவுல ரொம்பலாம் கிடையாது, ஒரே ஒரு இது மட்டும்தான் நெய். அந்த நெய்யோட அப்படியே எடுத்து ஒரே ஒரு இது சாப்பிட்ருங்க. இன்னொரு இதை சாயங்காலம் சாப்பிடுங்க. அப்போ ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் உங்க உடம்புக்குள்ள போகும். அதான் 2 தானே பிச்சு போடுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் நெய்யில் இருப்பது 40 நாள் கழிச்சு டெய்லி போச்சுன்னா ரொம்ப நல்ல 18 தினங்கள்ல சிறந்த ஆண்மகனாக, சொர்க்க போர் புரியும் சிறந்த ஆண்மகனாக நீங்கள் விடுவீர்கள். சரி சார், இப்படியே சொல்றீங்களே, பெண்களுக்கு சேம் டிட்டோ. இதுல பெண்கள் வேறு ஆண்கள் வேற, இங்கதான் விஷயம் இருக்கு. எல்லாருமே இதே மாதிரி சொல்லிட்டு போயிருவீங்க. நான் இப்ப என்னென்ன சொன்னனோ இது பூராமே பெண்களுக்கும் உரித்தானது, அவ்வளவுதான் விஷயம். இது ஆண்கள் பெண்கள்னா இங்க மாறும், எல்லாமே இங்க அப்படியே மாறும். இவருடைய கர்ப்பப்பை, இவருடைய சினை முட்டை, இவங்களுடைய அந்த பெண்மை தன்மை, இதெல்லாம் சிறப்பு பெருகேறும். இங்க என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் அங்கேயும். ஆகவே ஆண்களே, பெண்களே, அற்புதமானவர்களே, மிஸ்டர் லேடிஸ் மூலமாக வாழ்வியல் அற்புதங்களில் ஒன்றாக இந்த மன்மத களஞ்சிய விஷயங்களை நம்முடைய சித்தர் தொகுப்புல இருந்து வாழ்வியலுக்கு தேவையான, அதாவது அற்புதம் ஆரோக்கியம் வேணும் இல்லையா, ஆரோக்கியமான அற்புதம் வாழ்க்கையில வேணுங்கிறதுக்காக இந்த பதிவை சொல்வதிலே பெருமை அடைந்து, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் சொர்க்கத்தை மேவட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.